சினிமாவில் மட்டும் என்னுடைய தூணாக நான் இருக்க மாட்டேன், நம்ம நாட்டிலையும் வந்து குழந்தைகளுக்காக நான் ஏதாவது செய்வேன் அப்படின்ற ஒரு விஷுவலை தான் நம்ம இங்கே பார்த்தோம். அதாவது இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இத்தனை பேர் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம்னு நினைக்கிறேன். திரு பி.டி. செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க சார், வந்து பேசுங்க. அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில் என்னுடைய அன்பு அழைப்பிற்கு ஏற்று பெரிய பெரிய ஜாம்பான்கள், பெரிய பெரிய சாதனை நிகழ்த்திய அத்தனை பேருமே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வுக்கு பத்திரிகை சகோதரர்களும் தயாரிப்பாளர் சகோதரர்களும் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்னதும், உங்கள் மண்ணைச் சேர்ந்தவர், உங்கள் தேசத்தைச் சேர்ந்தவர், இன்று ஒரு நீதிபதியாக, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை விட மேலானவராக, நமது சட்டசபை தலைவராக, சபாநாயகராக நீதி போதித்து கொண்டிருக்கின்ற அப்பாவு அவர்கள் தலைமை தாங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னதும், ஒரு அண்ணனாக, ஒரு தந்தையாக, பாசமிக்க ஒரு நல் வழி நடத்துபவராக என் மீது எப்பொழுதும் அன்பு கொண்டவர். எங்கள் ஊருக்கும் அவர் ஊருக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தான். அப்படிப்பட்ட ஒரு அன்பு அண்ணன் சொன்ன உடனே அவருக்கு இன்றைக்கி சட்டசபை, இன்றைக்கி எப்படிப்பட்ட விவாதங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அத்தனை விவாதங்களும் முடிந்த உடனே சட்டசபையை முடித்துட்டு ஒரு முகத்தை கூட கழுவாமல், ஒரு ஃப்ரெஷ் வாஷ் கூட பண்ணாமல் அண்ணன் அவர்கள் நேரம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அப்பாவு அவர்கள் ஒரு வாழும் காமராஜராக, இந்த தேசத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக, எளிமையின் மறு உதாரணமாக, ஒரு அந்த ஊர்லலாம் அவரை பற்றி சொல்லுவாங்க, அவர் நடந்து தான் போவாருப்பாங்க, காலில் செருப்பு பட மாட்டார்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியராக பணியை தொடங்கியவர். ஆசிரியர்னா ஆசிரியராகவே வாழ்ந்து மடிய வேண்டும் என்பதல்ல, இந்த தேசத்தையும் ஆள முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் அண்ணன் அவர்கள். அதால் உழைத்தால் முடியும். உண்மையான உழைப்பாக இருக்கணும். சும்மா அதுக்காக காட்டு முராட்டித்தனமாக ஏதாவது உழைச்சிட்டு என்ன முன்னுக்கு வர முடியலன்னு சொல்ல முடியாது. அந்த உழைப்பில் நியாயம் இருக்க வேண்டும், அர்த்தம் இருக்க வேண்டும். அத்தனை அர்த்தத்துக்கும் பொருந்திய அருமை அண்ணனாக, என் தந்தையாக நான் பார்க்கின்ற அப்பாவு அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் சந்தோஷமடைகிறேன். அதே போல் நான் பத்திரிகையாளராக வரும்போது வியந்த ஒரே ஒரு மனிதர் நக்கீரன் கோபால் அவர்கள் தான். எப்போ அவர் புக்கு வரனி கடையில் காவல் இருப்பேன் காலையில். ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு தேவையான புரட்சிகரமான சிந்தனை அந்த எழுத்துக்களில் இருக்கும். எதற்கு பற்றியும் பயப்படாத துணிச்சலுக்கு ஒரு மறு உதாரணம் யாருன்னா அண்ணா நக்கீரன் கோபால் தான். ஒரு அரசாங்கமே ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல, பிடிக்க முடியல, அவர் எங்கே இருக்கார், எப்படி, ஒரு சிறு தடையும் கூட இல்லாத ஒரு சூழலிலும் ஒரு சவாலாக எடுத்துட்டு, துணிச்சலாக எடுத்துக்கிட்டு, அதான் அட்வென்ச்சரும்பாங்க, போய் அந்த வீரப்பனுடைய சகாப்தத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார் பாருங்க. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா அவர் செய்கிறதெல்லாம் தேசத்துக்காக தான். இந்த நாட்டு மக்களுக்கு எங்கேயாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை தோலிர்த்து காட்டுறது தான் அவருடைய வேலை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அவருடைய பாட்டும் அப்படி தான் வரும். அவருடைய இதில் பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணோம்னா நக்கீரா அப்படின்னு தான் வரும். அப்படி ஒரு சிந்தனை கொண்டவர் அவர். இந்த நிகழ்ச்சிக்கு இருந்தால் ஒரு பத்திரிகையாளருடைய ரெப்ரசன்டேட்டிவாக யார் இருந்தால் நல்லாக இருக்கும் என்று சொன்னதும் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் எங்களுக்கு தோன்றியது. அண்ணன் அவர்களை வருக வருகை என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக தேவயானி மேடம் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பு அவங்கக்கிட்ட இருக்கும், ஒரு எளிமை இருக்கும். அதாவது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்கள் அந்த இடத்துல சாதித்தாலும் சரி, பெண்களுக்கு முன்னுரிமை வேண்டும். பெண்களுக்கு கொடுக்கணுமா, கொடுக்க வேண்டாமா? பெண்கள் இல்லாத இடத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை மதிக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஸ்டேட்டஸ் கொடுத்தா மட்டும் போதும். அந்த மேடையில் அவர்களை உட்கார, அதுக்கு அவங்க துணிச்சலானவங்க எந்த இடத்துக்கும் வருவார்கள். நம்ம கன்னியாகுமரியில் ஒரு சமத்துவ பொங்கல் நடத்தினோம். அத்தனை கூட்டத்தையும் சமாளித்தது பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளேயும் அவங்க எல்லாருக்கும் கை கொடுக்கறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அது அவங்க ஒரு பின்வாங்கல். அவங்க அந்த கூட்டம் தானே பிரமிச்சு போயிடுவாங்க. என்ன விட்டுருங்க, நடிகைன்னு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பெரிய பந்தா பண்ணுவாங்க. ஒரு 4 அடியாட்கள் மாதிரி சுற்றி பவுன்ஸு அதெல்லாம் வச்சுட்டு, இன்றைக்கி தெரியுமில்ல நடிகைகள்னால் அவங்க என்ன ஒரு இது வச்சுருப்பாங்கன்னு, அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. எல்லாம் அவங்க சகஜமானவங்க தானே. அப்படி ஒரு இன்றைக்கும் ஒரு கிராமத்து பெண் போல தான், ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து பெண் போல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அந்த விழாவுக்கு வரணும்னு இப்போ தான் அங்கே வந்திருந்தாங்க. எனக்கே கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்து ஒரு வார்த்தை சொல்லலை. நானும் என் மனைவி போன உடனே என்னைக்கு சார் டேட் அப்படின்னாங்க. நான் வந்துடுறேன் சார், உடனே உங்களுக்கு உங்கள் நிகழ்ச்சி தான் நான் கண்டிப்பாக வருவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல்
இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். ஏ அப்பா, நான் பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கும்போது பாதி நாள் கிளாஸுக்கு போகாமல் கட் அடித்தது சாருடைய படத்தை பார்க்குறக்காகவே அவ்வளோ கட் அடித்தேன். ஏன்னா அங்கே கன்னட மொழி தெரியாது. பெங்களூரில் படிக்கும்போது நான் லா படித்தேன். எனக்கு கன்னட மொழி தெரியாது. எங்களுக்கு முதல் கிளாஸ்லேயே போர் அடிக்கும். அப்படியே பின்னால் இருந்து 2 பேர் அப்படியே பறண்டு வரணும். அப்படியே வெளியே கிளம்ப லாவண்யா தேட்டரில் இது நம்மளால் ஓடிட்டுருக்கு போவோம் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட 30 நாட்கள் அந்த படத்தை நான் பார்த்தேன். 30 நாட்கள் அவருடைய படத்தை இது நம்மால் அப்படி என்னைக்கு போனாலும் அது ரசிக்கும்படி இருக்கும். ஏன்னா அப்போ நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம். அப்படி இந்த மக்கள் ரசனைக்காக சாமானியர்களும் சந்தோஷம் அடைய வேண்டும், சாமானியர்களும் ரசிக்க வேண்டும். அதில் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும், அவ்வளவு ஒரு நகைச்சுவை இருக்கும், ஒரு எளிமை இருக்கும், யதார்த்தம் இருக்கும். எல்லாமே அவருடைய படங்கள், எல்லா படங்களும் தான். அது அந்த 7 நாட்களாக இருக்கட்டும், வரிசையாக எந்த படத்தையுமே நீங்கள் குறை சொல்லுங்கள். எல்லாமே சில்வர் ஜூப்ளி. கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தேன் 25 படங்கள் சில்வர் ஜூப்ளி. நான் நினச்சி பாருங்க. அவருடைய படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய மேனேஜர் பண்ணேன். வேட்டியை மடித்து கட்டு படத்துக்கு அப்போ நான் ஒர்க் பண்ணேன். சார் அப்போ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்போ நான் பத்திரிகையாளராக தான் அவர்கிட்ட பழக முடிஞ்சது. நான் ஜெமினி சினிமாவில் இருந்ததுனால எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிது. அப்போது அவருடைய படங்களுக்கு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை நான் பெருமையாக இங்கே சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் டைரக்டர் விக்ரமன் அவர் ஆஃபீஸில் தான் எனக்கு டைரக்டர் ஆகணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப ஆசையே டைரக்டர் ஆகணுன்னு தான். படிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு லாயராக போகிறதுக்கெல்லாம் என்ரோல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு போகிறக்கே மனம் இல்லை. ஏதோ இந்த சிறைச்சாலைகளை பிடிச்சு கொண்டு தள்ளின போலே இருக்குது. சினிமா பக்கமே வரணும்னு ஆசையில் சினிமா பக்கம் வாய்ப்பு தேடும்போது பத்திரிக்கையில் சேர்ந்தேன். பத்திரிக்கையில் சேர்ந்த அப்புறம் பத்திரிக்கையில் இருக்க எனக்கு மனம் இல்லை. டைரக்டர் வீட்டுக்கு டெய்லி போவேன். கலா பிளாட்னு அவருக்கு ஒரு பிளாட் உண்டு, KK நகர்னு நினைக்கிறேன். சார் வீட்டில் போய் டெய்லி போய் நிற்பேன். அப்படி நின்றுட்டு பத்திரிக்கை விட்டுட்டு எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேர்ந்துடலாமான்னு அப்படி ஆசைப்பட்ட ஒரு புது வருஷம் தான். அப்போ தான் அவருக்கு படம் வெளியானதும் பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு இயக்குனராக இருக்கிறார். அப்போ லட்சுமணன் தான் அவர் நந்தி மாதிரி வெளியே இருப்பார். அது டைரக்டர் பார்க்க முடியாது. காலையில் அத்தனை மணிக்கு வாங்கன்னுட்டு லட்சுமணன் இப்பவும் அங்கே தான் இருக்கார். நான் எப்படியாவது கொஞ்சம் உடுப்பானே அவர்கிட்ட போய் கெஞ்சுவேன், போய் எப்படியாவது சாரை பார்க்க கூடு. அப்புறம் பத்திரிகையில் வந்ததும் பேட்டி எடுக்க ஒரு வாய்ப்புகள் கிடைச்ச பிறகு டைரக்டர் கூட பழகுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சூரிய வம்சம் படம் நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதாவது நாம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைப்பாங்களே. அதுக்கப்புறம் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வியாபாரத்துக்குள்ளே வரும். விஜய்க்கு PRO, விஜய்க்கு மேனேஜர், பல நடிகர்களுக்கு ஒரு எங்கே போனாலும் திரைக்கு பின்னால் எனக்கு ஒரு பெரிய ராசின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட போய் சேர்ந்தாலும் அவங்க பெரிய அளவில் வந்துருவாங்கன்னு அப்படி ஒரு பெயரையும் புகழையும். அருமை நண்பர், நமது தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், 5 ஸ்டார் ஆடியோ கதிரேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள் பல திரைப்படங்கள் வெளிவருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த கதிரேசன் அவர்கள் இங்கே மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அன்பானவர்களே, விக்ரமன் சார் பற்றி சொல்லும்போன்னா ஒரு ரொம்ப எளிமையானவர். அதாவது பூவே உனக்காகன்னு ஒரு படம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது, பூவே உனக்காக படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சௌத்ரி சார்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட். அப்போ டெய்லி ஜெமினி சினிமா இருக்கனால மாடிக்கு கூப்பிடுவார். நல்ல முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி பூவே உனக்காக கதையை கேட்டது மிரண்டு போயிட்டு கதை, அதாவது ஷூட்டிங் முன்னாலே. அப்போ அவர் மனசில் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனால் நான் சந்திரசேகர் சார்ட்ட நான் போய் சொன்னேன். நான் எப்போவுமே அதை கரெக்டாக செய்துட்டு இருப்பேன். சரியான படம் சார், அது சரியான கதை சார். அது எப்படியோ சந்திரசேகர் சாரும் அவங்க ஆஃபீஸுக்கே போய் அவங்க கூட பேசி அந்த படம் அப்படி தான் விஜய்க்கு கிடைத்தது என்ற அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லோரும் பிறப்பில் பணக்காரர்களாக பிறக்க முடியாது. பிறந்த உடனே ஜெட்டில் மேலே போக முடியாது. அப்படி யாராவது போகிறாங்கன்னா தவறான வழிகளில் மேலே போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி தவறான வழியில் மேலே போகிறவங்க ஒரு நாள் கீழே வந்து தான் ஆகணும். உண்மையாக இல்லையா? உண்மையாக உழைக்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. இந்த மேடையில் இருப்பவங்கெல்லாம் உண்மையாக உழைத்தவர்கள். சூரிய வம்சம் படத்தை 25 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த அந்த படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் 2 கோடி எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணியிருக்குது. எத்தனை மடங்கு? 10 மடங்கு லாபத்தை கொடுத்த ஒரு படம். அப்படிப்பட்ட இயக்குனர் யார்? அவரால் பூவே உனக்காக எடுக்க முடியும், சூரிய வம்சம் மாதிரி நல்ல கமர்ஷியல் ஜனரஞ்சம் படத்தையும் எடுக்க முடியும் என்பதற்கு ஒரே முன்னுதாரணம் நம்மளுடைய டைரக்டர் விக்ரமன் அவர்கள். அவர் இந்த விழாவுக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டேன். பாவம், உண்மையிலேயே அவருக்கு பல கமிட்மெண்ட், கதை கேட்குறாரு, இப்போவும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எல்லா எண்ணத்தையும் விட்டுட்டு இங்கே வருகை தந்திருக்கிறாரு. அவர் வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே போல் ராஜசேகர் அவர் கிங் மேக்கர்னு ஒரு நிறுவனத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. 1000 பேருக்கு, 1-2 பேருக்கு இல்லை,
அவரும் தயாரிப்பாளராக ஆக போகிறாரு. அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் உடனே இங்கே ஒரு 10-25 பெண்களுக்கு நான் உதவி பண்ணணும் சார், எப்படியாவது ஒரு வாய்ப்பு தாங்க, காடு கொடுக்க வந்த மாதிரி அந்த பெண்களுக்கு உதவி பண்ணுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தையும் இங்கே வருக வருக என்று வரவேற்று என்னோடு இருக்கின்ற பயணப்படுகின்ற இந்த துணைத் தலைவர் அருமை சகோதரர் மேலே பேசினார் இல்லையா, அவர் ஆரம்பத்தில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, கையிலேருந்து பணத்தை போடுவாரே தவிர துணைத் தலைவர்னு தான் பேர். ஒரு நாளும் நாங்கள் எதுவும் அவருக்கு உதவி பண்ண கிடையாது. எங்கள் கூட இருக்கிறாரு. நமது நந்தகுமார் அவர்களுக்கும், என்னோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிற KP சிவா அவர்களுக்கும், அதே போல் என் மனைவி இங்கே வருகை தந்திருக்கிறாங்க பொன் செல்வி, என் மருமக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. எளிமையை காட்டிடுங்க, எங்கள் மாமா முத்து விமலா. ஏன்னா இந்த டைமில் தான் நான் எல்லாரையும் சொல்ல முடியும். அதே போல் என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் என் கூட இருக்கின்ற மீனாட்சியாக இருக்கட்டும், டைமண்ட் பாபு அவர்களாக இருக்கட்டும். மீனாட்சி ஒரு தலைவர் மாதிரி, அவங்க ஒரு ஆட்டோ என்ன பெண்மணிமா, சிங்க பெண்மணி, வீர பெண்மணியுடைய தலைவர் அவர் எப்பவும் என் கூட இருப்பாங்க. அதே போல் டைமண்ட் பாபு ஆரம்பத்திலேருந்து என் கூட இருக்கிறாரு. நான் யாரும் என் கூட இருக்கிறவங்களை யாருமே விட்டு கொடுக்க மாட்டேன், கடைசி வரை என் கூடயே வச்சுருப்பேன். அவங்களுக்கும் மற்றும் PT செல்வகுமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, சினிமா துறையிலேருந்து எப்படி கலப்பை நிட்டு ஒன்று தூக்கினார் அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு இயக்கம் இருக்கும் இல்லையா, சினிமாவில் நம்ம ஜெயிக்க முடியல, டைரக்டராக ஜெயிக்க முடியல, ப்ரொடியூசராலையும் புலியிலின்னுட்டு எடுத்து யாரோ செய்த பாவத்துக்கு நம்ம மாட்டிக்கிட்டுறோம். அப்போது நம்ம அடுத்த கட்டம் ஏதாவது பண்ணணும் போது அந்த சமுதாயம் மீது எனக்கு எப்பவும் அக்கறை உண்டு. அந்த அக்கறை தோற்று போகக்கூடாதுங்கிறக்காக தான் நான் உடனே எங்கேயோ ஒருப்பம் உழைப்போம், ஆனால் எங்கே இருந்தோ ஒரு பலன் கிடைக்கும். நான் தென் மாவட்டங்களில் செய்த வேலைகள்லாம் சக்ஸஸாக இருந்தது. எப்பவுமே ஒரு நேர்மையோடையும் சரியாகவும் பண்ணினா, யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்பதற்கு வேறு யாரையும் உதாரணமாக கொண்டாங்க, என்னையே உதாரணமாக எடுத்துக்கிடுங்க. தொட்டதெல்லாம் எனக்கு அங்கேயும் வெற்றி தான். நான் ஜெயித்ததிலெல்லாம் என் மனைவி என் கூட இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல இந்த ஒரு 3 மாதத்துக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துரும். ஒரு கலையரங்கம் சும்மா எல்லாம் கட்ட முடியாது, உழைக்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நம்ம இதில் தான் பேர் வாங்க முடியும். கல்வியில் தான் காமராஜர் பேர் வாங்கினார். அந்த கல்விக்காக தான் நம்ம உழைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 25 கட்டடங்கள், வகுப்பறைகள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப போராட்டம் தான், வேறு எந்த வீட்லையும் பண்ண விட மாட்டாங்க. என் மனைவி இதுக்கு ஆதரவு தந்தனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது. பிறந்தோம், வளர்ந்து விட்டோம், ஒரு மனிதனாக செத்து விடக்கூடாது என்பது என்னுடைய பயணம் மிக ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் எனக்கு ஆறுதல் சொன்னார் அண்ணன், அப்பாவு நான் இருக்கேன் உனக்கு பயப்படாதேன்னு அந்த மேடையில் வச்சு சொன்னார். இப்போமா கையை பிடிச்சதை தான் சொன்னார். கண்டிப்பாக அடுத்த கட்டம் ஒன்று வந்திருக்கு. அன்றைக்கி நான் CM கூடால போய் உட்காருவேனே கனவுல கூட நினைக்கல. CM கூப்பிட்டு கிட்ட வேறு 2 பேர் இருக்கும்போது கூட அவங்கள எழுப்பிட்டு அவரை PT செல்வகுமார் உட்கார வைங்க அப்படின்னாரு. எனக்கு நான் ஒரு தவிப்பில் இருக்கேன், கடவுளே பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்கள்லாம் உருவாக்கிட்டோம், நம்மளை கைவிட்டுட்டாங்களே, எங்கடா போகிறதுன்னுட்டு அவ்வளோ ஏக்கங்கள் இருக்குது, அவ்வளோ வலி இருக்குது. இனி வெளியே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? எல்லா உண்மையும் வெளியே சொல்ல முடியுமா? முடியாது. அந்த வலியோடு இருக்கும்போது ஒரு நல்ல மருந்து போட்ட மாதிரி தான் எனக்கு CM அவர்கள் கையை இப்படி பிடிச்சார். அப்போ தமிழ்நாட்டின் முதன்மை ஆள், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் முதன்மை ஆள் எனக்கு கையை பிடிச்சிட்டு உங்கள் வலி எனக்கு தெரியும்னார். உங்களுக்குள்ள ஒரு வலி இருக்குது எனக்கு தெரியும். ஒரு பேப்பர் எடுத்து காட்டினார். இது உளவுத்துறை ரிப்போர்ட், உங்கள் மாவட்ட ரிப்போர்ட் என் கையில் இருக்கிறது. உங்கள் ஏரியாவில் உள்ள மினிஸ்டர்ஸ், அது அப்பாவு மாதிரி உள்ளவங்களா யார் சொன்னாங்கன்னு தெரியும், எல்லாரும் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். அவ்வளோ போதும் எனக்கு அவர் தரலாட்டும் பரவாயில்ல, நீ எதுவும் செய்ய கூட வேண்டாம். ஆனால் எங்கேயோ கைவிடப்பட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல கை தூக்கப்பட்டோம் என்று அப்போ தான் கடவுள் இருக்கிறாருன்னு நான் நினச்சேன். நீ உழைச்சிக்கிட்டே இருடா, எங்கே இருந்தாலும் உனக்கு ஒரு பலன் வரும் என்பதை அன்றுதான் நான் அனுபவித்தேன் நண்பர்களே. ஆகவே உங்கள் பணியில் கரெக்டாக இருங்க. எங்கேயோ தோக்கடிக்கப்பட்டிருங்க, எங்கேயோ உங்களை கைவிட்டுருவாங்க. ஆனால் கைக்கு தூக்கி எடுப்பதற்கு அப்பாவு மாதிரி ஒருவரோ, நக்கீரன் கோபால் மாதிரி அண்ணன் மாதிரி ஒருவரோ, தேவயானி வீட்டில் 1 மணி நேரம் எனக்கு அவ்வளவு ஸ்வீட் தந்து, ஒரு வீட்டுக்குள்ளே யாராவது உள்ளே விடுவாங்களா? பார்த்தா பயமாக இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் 1 மணி நேரம் அவங்ககிட்ட வேணால் கேளுங்க, அங்கேயே உட்கார வச்சு என்கிட்ட பேச ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதேமாதிரி நான் என் நண்பன் கதிரேசன் தோத்த உடனே ஒற்றை மிதி கூட புதக்குழிக்குள்ள எல்லாம் சாக்கடைக்குள்ள கூட தள்ளிட்டு போயிடுவாங்க, கிட்ட வரமாட்டாங்க. ஒரு தோல்வினா கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் தோத்தா கூட கை கொடுக்கறாமல அவன் தான் நண்பன். தோக்கும் போது கூட இருக்க பாருங்க, அவன் மேன்மேலும் வெற்றி பெறுவான், அவன் கடவுளின் பிள்ளை என்பதை சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவுக்கு நீங்களே என் கூட இருக்கீங்க பாருங்க. இவ்வளோ கூட்டம் எப்படி வரும்? இவ்வளவு பேர் நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதை என்று தான் நினைக்கிறேன். அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொன்ன போகாது, எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசத்தலைவனுக்கு
பாராட்டு விழா.